ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்ய சொர்ணலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு டிசம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். வளராக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராகியின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் 12 ராசிக்கும் இந்த டிசம்பர் மாதம் என்பது ஆங்கில மாதத்தில் வரக்கூடிய நிறைவு மாதம். இந்த மாதத்துல எப்படிமா நாங்கள் கடந்து வர்றது, இனிமே வரக்கூடிய வருடத்துல நிறைய பயிற்சிகள் வேற இருக்க போகுது. அதனுடைய துவக்கம் இப்போத்துல இருந்தே எங்களுக்கு ஆரம்பிச்சிடும். நாங்கள் எப்படிலாம் இருப்போம் அப்படின்னு பல பேருக்கு பலவித சந்தேகங்கள். அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வகையில் இந்த பதிவுகள் அமர்ந்திருக்குது. அதனால தனித்தனி பதிவுகளாக கொடுத்துருக்குறோம். இதை நீங்கள் பொறுமையாக பார்க்க வேண்டியதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவலாக எப்போ ரிஷபத்தில் குரு வக்ர நிலையில் இருக்காரு. செவ்வாய் நீச நிலையில் நமக்கு கடகத்தில், கன்னியில் கேது பகவான், விருச்சகத்தில் சூரியன் புதன், சந்திரன் மாத ஆரம்பத்தில் அங்கே உதயம் ஆகிறாரு. சூரியன் இந்த மாதம் பிற்பகுதியில் நமக்கு 16ஆம் தேதி அவரும் தனுசுக்கு சென்று அமர்ந்து விடுவார். சுக்கிரன் நமக்கு இந்த மாதம் 2ஆம் தேதியே மகரத்திற்கு, தனுசில் இருக்கிறவர் அவரும் மகரத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சனி அதே இடத்துல ஆட்சி நிலையில் வகர நிவர்த்தி அடையிட்டார் இல்லையா, ஆட்சி நிலையில் இருக்கிறாரு. ராகு மீனத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு நம்மளுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி. அதே போல் செவ்வாய் டிசம்பர் 6ஆம் தேதி வக்ர ஆரம்பிக்குது. இப்போ ஏற்கனவே நீசமாக இருக்காரு, திருப்பி வக்ரமாகவும் ஆகிறாரு. இந்த மாறுதல்களால் 12 ராசிக்கும் ஏற்படக்கூடிய சாதக பாதக நிகழ்வுகளை நம்ம இந்த மாதத்தில் இந்த வரக்கூடிய பதிவுகளில் காணவிருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. இந்த மாதம் சொல்லிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள், பரிகாரங்கள் இதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். மேஷராசி மேஷ லக்னத்திற்கான டிசம்பர் மாதத்துக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம். இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி 4 பாதங்கள், பரணி 4 பாதங்கள், கார்த்திகை 1ஆம் பாதம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதம் சொல்லலாம். தொழில் மேன்மை உண்டு. ராசி அதிபதி நீசம், இந்த மாதம் வக்ரமும் அடைஞ்சிருவாரு. சுக்கிரனுடைய பார்வை இருக்குது. இவங்களால முடிவெடுக்க முடியலன்னா கூட மனைவியுடைய ஒத்துழைப்பு, ஆதரவு இந்த காலகட்டம் பெருகும். அவங்க இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுல் சப்போர்ட்டா இருந்து என்னைக்குமே குடும்பத்துல அதுக்கு தான் அவங்க பார்ட்னர்னு சொன்னது. நம்மளுடைய சிவபெருமானே அர்த்தநாளீஸ்வரர்னு ஏன் சக்தி தவம் இருந்து அவர்கிட்ட கேட்கிறாரு, எண்ணில் சரிபாதினின்னு சொல்லிட்டார். அதனால இந்த மாதம் உங்களுடைய மனைவியுடைய ஆதரவும் தோழமையும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். என்னைக்குமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஈகோ எங்க கிளாஷ் ஆகும் இப்போ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீயா நானான்னும் பொழுதுதான். நம்ம தோழமையா போயிட்டோம்னா அந்த உறவுல ஃபர்ஸ்ட் தோழமை இருக்கணும். தோழமை இருந்தா எந்த ஒரு உறவுலையுமே அன்பும் நம்மளுடைய நன்றி உணர்வும் அதிகமாக இருக்கும்பொழுது எந்த ஒரு உறவுக்கிட்டையுமே பிரச்சனை வராது. இந்த மாதம் அதாவது டிசம்பர் மாதம் என்பது கார்த்திகை 16 இருந்து மார்கழி 16 வரைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு 12, 13, 14 12ஆம் தேதி பரணி தீபம், 13 திருக்கார்த்திகை தீபம் வந்துடும் உங்களுக்கு. இந்த திருக்கார்த்திகை தீபம் நீங்க வழிபட்டு சிவபெருமானை வழிபடும் பொழுதும் அதே போல முருகப்பெருமானையும் வழிபடலாம். இவங்க 2 பேருமே ஒரே நெருப்பு தான். அது பெரிய நெருப்பு, இது சின்ன நெருப்பு. இது 6 நெருப்பும் கடைசியில் ஒரே நெருப்பாகி 6 முகன் ஆயிட்டாரு. அதே போல மார்கழி துவக்கத்திலிருந்து அந்த மார்கழி 30 நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது ஏதாவது அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், ஏன்னா சீக்கிரமே திறந்துருவாங்க பிரம்ம முகூர்த்தத்துக்கு போய் 2 தீபங்களை ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது ஒரே கோரிக்கை தான், வர வருடத்துக்குள்ள உங்களுக்கு நிறைவேறிடும். அப்படி இல்லையா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கிடும். ஒரு நாள் பூஜையை ஏற்றுக்கோங்க. இல்லை பூஜை ஏற்றுக்க முடியாதமா, எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சக்தி இல்லை அப்படின்றவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னா ஒரு பிரசாதம் ஏதாவது ஒன்று கோயிலில் செய்து கொடுக்கறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம். இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கலாம், இல்லை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி இயன்ற கைங்கரியங்களை பண்ணும்பொழுது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அருமையான மாதங்களாகவே இருக்கும். ஏதாவது ஒரு நாளில் கொடுங்க. மார்கழி மாதனாலே அந்த காலையில் கோயிலுக்கு போய் அங்கே கொடுக்குற அந்த சுட சுட பொங்கல், அந்த தொன்னையில் வாங்கி சாப்பிட்றதுலாம் எல்லாமே நம்ம அந்த ஓசோன் படலத்தை நம்ம கிரகிச்சு
நம்ம அந்த சத்துள்ள உணவுகளை வந்து சாப்பிட்றது இதெல்லாமே வந்து ஒரு விஞ்ஞான பூர்வமான ஒரு செயல்பாடுகள். நம்ம முன்னோர்கள்லாம் லேசப்பட்டவங்க கிடையாது. நம்ம பாமரர்கள் படிக்காதவங்க அதெல்லாம் வந்து உணர மாட்டோம் அப்படின்னா எல்லாமே வழிபாடு, ஆன்மீகம், வாழ்வியல், ஜோதிடம் மூன்றுமே வந்து ஒரு முக்கூட்டு கலவை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒன்றை ஒன்று பிரித்து இருக்க முடியாது. எல்லாமே வந்து ஒண்ணுக்குள் ஒண்ணு அடக்கம், ஒண்ணு பிரிஞ்சு ஒண்ணு இருக்காது. எப்படியாவது எந்த ரூபத்திலேயாவது இது வந்து கனெக்டிவிட்டி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷத்துக்கு தொழில் நல்லாவே இருக்கும். தொழில முதலீடு போடுறோம், விருத்தி பண்றோம், இதெல்லாம் வந்து உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறோம். மற்றபடி உங்களுக்கு வந்து ரொம்ப ஆப்டா இருக்கும். நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு தேவையில்லாத சிந்தனை, மனக்குழப்பம் இதை மட்டும் விட்டுருங்க. தைரியமா அப்படியே வந்து கிளம்புறங்க. எது நடந்தாலும் நம்ம நல்லதுக்கே அப்படின்னு சொல்லுங்க. நம்பிக்கையானவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு மனசுல பட்டா அவங்களாம் விட்டுறக்கூடாது. அப்படியே பிடிச்ச கோழி பிடிக்கிற மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும் கூடையை போட்டு. அந்த மாதிரி ஒரு நல்ல நட்புகளை எல்லாம் இந்த காலகட்டம் வச்சுக்கொள்ளுங்க. நல்ல தோழமையை வைத்துக் கொள்ளுங்க. அதே போல வெளியிடங்கள், குடும்ப உறவுகள் இவங்க கிட்ட எல்லாம் வந்து கொஞ்சம் தேன் தடவிய வார்த்தைகள். தேன் தடவி எப்படிமா வார்த்தையை பேச முடியும்? கனிவான வார்த்தைகள். திருக்குறளே ஒண்ணு இருக்கு இல்லையா, நம்ம வந்து நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது கடுசொல் எதற்கு வந்து பேசுறது? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு வள்ளுவர் தாத்தா கூடியிருக்கார் இல்லையா. அந்த 1330 பாடல்களும் வந்து அவ்வளவு சிறப்பு பெற்ற பாடல்கள். அதெல்லாம் வந்து அதனால அதை உலக பொதுமுறைன்னு வச்சுட்டாங்க. எக்காலத்திற்கும் எந்த நேரத்துக்கும் எந்த மனிதருக்கும் பொருந்தக்கூடிய பாடல் அதெல்லாம். இந்த திருக்குறளை வந்து நம்ம ஒவ்வொன்றுத்தையும் படிச்சிட்டோம்னா நம்ம வந்து நம்மளுக்கு எந்த ஒரு என்ன சொல்லலாம், ஆணவம், மாயை, கண்மை இந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட குணமுமே இருக்காது. அதோடைய அர்த்தம் விளங்கிட்டாலே அதை வந்து நமக்கு அர்த்தம் வந்து புரிச்சு நமக்கு வந்து அதை எடுத்துக்க முடியல. நீங்க சினிமா பாட்டெல்லாம் நம்ம மைண்ட்ல ஏத்திக்கிற மாதிரி அந்த பாடலாம் வந்து நம்ம அதை அர்த்தம் புரிஞ்சு நம்ம எளிமையா நம்ம மனசுல பதிய வச்சுட்டோம்னா நம்ம நல்ல வழியில நேர் சிந்தனை, நேர் எண்ணங்கள், நேர் செயல்பாடுகளே இருக்கும். உலகம் அப்படியே வந்து சொர்க்க பூமியா சொர்க்கலோகமா இருக்கும். இப்ப நான் வாழ்றதா நீ வாழ்றதா இந்த போட்டி, பொறாம, பொச்சுரிப்பு இதெல்லாம் இருக்கவே தான் யாருக்கு எல்லாருமே சுயநலம் ஆயிட்டோம். நம்ம கம்ஃபர்டபுளா இருந்தா போதும். அந்த காலத்துல கூட்டு குடும்பங்கள்லாம் இருக்கும்போதுலாம் அதெல்லாம் ஒரு சூட்சம் இருந்தது. ஏன்னா அதுல ஒருத்தருக்கு நேரம் சரினா கூட மற்றவங்களுக்கு நேரம் சரி இருக்கும்போது அவங்களாம் அப்படியே இழுத்துட்டு போயிடுவாங்க குடும்பத்தை. இப்ப பாருங்க எல்லாம் தனித்தனி ஃபேமிலியா இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை ஃபேஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரெஸ் நிறைந்த உலகமா ஆயிடுச்சு. மன அழுத்தம் நிறைஞ்சிருச்சு. மன வழக்கை கற்றுக்கோங்க, தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, அவ்வளவு ஒரு தாத்பரியங்கள் இதெல்லாம் எவ்வளவு ஒரு அதுலலாம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆறா, ஒரு ஹீலிங் தன்மை எல்லாமே. இந்த கட்டிப்பிடி வைத்தியம், இந்த கையை பிடிச்சி கொடுக்கறது, செய்யறது, அம்மா நம்ம கீழே வந்தா தடவி விடுறது, இதெல்லாமே வந்து ஒரு ஹீலிங் தான். இப்ப அது ஹீலிங், ரேக்கி, அப்படி இப்படின்னு எல்லாமே ஒரு புது புது டெக்னிக்கா வந்துருச்சு. எல்லாமே நம்ம முன்னோர்கள் வந்து அன்றாட வாழ்வியல்லையே அனைத்து விதமான தாந்திரிகம் சக்திகள்லாம் கொடுத்து நம்மளை வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுல் எனர்ஜெட்டிக்கா வச்சிருந்தாங்க. இப்ப எல்லாமே இந்த பழமையெல்லாம் மாறி நம்ம புதுமை புதுமை போய் போய் எல்லா புதுமை வந்து தேவைதான் ஒரு கம்யூனிகேஷனுக்கு. எதுக்கு தேவையே தேவை. பழமை வந்து என்னைக்குமே வந்து சிறப்பு. அத்தியாவசியமான கம்யூனிகேஷன், மற்ற நம்ம அத்தியாவசிய ஒரு தேவைகளுக்கு தான் எதுக்கு வேணுமோ அதை மட்டும் நம்ம வந்து புதுமையை பயன்படுத்தி, பழமை என்றும் மாறாது, அதுதான் வந்து நமக்கு சொக்க தங்கமாக நம்மளை வந்து சிறப்பாக வழிநடத்தும் அப்படின்னு சொல்லலாம். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொழில் செய்கிற இடங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. முதலீடு போடுவதில் கொஞ்சம் கவனமா இருங்க. பிசினஸ் பேசுறதுல இதெல்லாம் கொஞ்சம் வந்து முதலீடு செய்யறதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. இல்ல தசாபுதிலாம் சிறப்பா இருக்குன்றவங்களுக்கு நல்ல அருமையான தொழில் வாய்ப்புகள், நல்ல வருமானம், லாபம், உங்களுக்கு வந்து உலகளாவிய சந்தை, பன்னாட்டு சந்தை, ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். விவசாயமும் ஒரு சிலருக்குலாம் வந்து நல்லாவே கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் எடுத்துக்கணும். தேவையில்லாத சிந்தனை, குழப்பம், எண்ணங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பயம்லாம் இருக்கக்கூடாது. ஐயோ இது நடந்துருமோ அது நடந்துருமோ, ஏதாவது உங்களுக்கு ரொம்ப இதுவா யோசனையா இருக்கா, இந்த காரியத்தை செய்யாதீங்க, ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்களுடைய வெல்விஷர், உங்களுடைய நலனுரிமைகளை கேட்டு முடிவெடுங்க. இல்லைன்னா நார்மலா ஒரு லைஃப் போகுதுன்னா அதை அப்படியே வந்து கடந்து வந்துருங்க. அதே போல நிறைய வந்து பிரச்சனை நடக்குதோ இல்லையோ உங்களுடைய மன சோர்வே உங்களை வந்து ஒரு உடல் சோர்வா ஆக்கிடும். அதுதான் பார்த்துக்கணும். ஒரு டிராவல்ல கவனம் வச்சுக்கோங்க. ஒரு நீர்வழி பிரயாணங்கள்ல ஒரு கவனம் வைத்துக் கொள்ளுங்க.
பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, கமிட்மெண்ட்ஸில் ஒத்துக்கொள்வதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க. நல்லா திருமணம்லாம் ஒரு சிலருக்கு நடைபெற்றுரும். சுப விரயங்கள்லாம் நல்லா நடக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு பயணங்கள் ஒரு சிலருக்குலாம் அமைவது, இதெல்லாமே ரொம்ப வந்து அதற்கான ஒரு முயற்சிகள்லாம் இருக்கும். அப்படி இல்லை இப்போ மனசுக்கு பிடிக்கலன்னா ஸ்டாப் பண்ணி வச்சிருங்க. இப்போ வந்து இந்த கட்டாயம் இப்பயே முடிவெடுத்து இப்பயே அப்படியே ஜரூரா செய்யணும் அப்படின்றதெல்லாம் எதையும் வந்து இப்போ வைத்து கொள்ளாதீங்க. இல்லை நார்மலாக ஒரு லைஃப் போதுமா, எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க அந்த சூழலை அப்படியே வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு அப்படியே வந்து நீங்க கடந்து வந்துட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. மாணவர்களுக்கு நல்லா இருக்கும். மாத பிற்பகுதியில் ரொம்ப அருமை. உங்களுக்கு வெளிநாட்டு கல்வி, அந்த கல்விக்கு நீங்க வந்து முயற்சி பண்றது, அந்த ஞாபக மருந்து இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் வந்து தெளிவு பெறுறது, இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். தந்தையின் உடல்நிலையில வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. பெற்றோருடைய உடல்நிலையில வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். சகோதர உறவுகிட்டயே வந்து வேற எதுவும் வந்து தேவையில்லாத இந்த வாக்குவாதங்கள் இதெல்லாம் வைத்துக் கொள்ளாதீங்க. பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணங்கள்லாம் கை கொடுக்கும். அதே போல வயதுல இப்ப ரொம்ப நாங்க வந்து ஒரு 60 வயதை கடந்து இருக்கிறோம் அப்படின்னா ஒரு முழு உடல் பரிசோதனை வந்து பண்ணிக்கொள்ளுங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு ஒரு வம்பு வழக்கு, ஒரு கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் இருந்தா அதெல்லாம் வந்து ஒரு சுமூகமான ஒரு சூழலை வந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பி பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ், அப்படிதான். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் நேர்மறையாக இருக்கும்போது உங்களுக்கு நடக்கிறது அனைத்துமே ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும். எதையும் வந்து உடனடியாக வந்து முடிவெடுக்காம ஒரு நிறுத்தி நிதானமாக முடிவெடுத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு. யாராவது ஒருவருடைய உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கும். பிரச்சனையிலிருந்து வெளிவரதுக்கு உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு தோழமை, ஒரு நட்பு, இல்லை ஒரு வயதில் மூத்தவங்க, இவங்களுடைய அன்பும் ஆதரவும் அனுசரணையும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பயத்தை மட்டும் விட்டுடுங்க. தெளிவான சிந்தனையுடன் முடிவெடுக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதான் நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு அங்கே வந்து மனசு ஒத்து போலன்னா அந்த செயலில் வந்து ஈடுபடாதீங்க. மேஷத்திற்கு இந்த மாதம் உடல் ஆரோக்கியம், ஒரு சிலருக்குலாம் வந்து பேக் பெயின், அதே போல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து கூடுதல் கவனம் தேவை. பிரச்சனையை கொடுத்து உங்களை வந்து சரிப்படுத்தியும் விட்டுருவாங்க இந்த காலகட்டம். ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த கிரகங்களுடைய அமைப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வெளிநாட்டு வேலைக்கெல்லாம் போகிறோம் அப்படின்றவங்க அந்த பாஸ்போர்ட் விசாவில் இருக்கக்கூடிய சிக்கல்களெல்லாம் நீங்கி உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே போல் நீண்ட தூர ஆன்மீக வழிபாடு, தல யாத்திரைகள் இதெல்லாம் மேற்கொள்வீங்க. புத்திர பாக்கியத்துக்காக ஒரு சிலர்லாம் வைத்தியம் பண்ணீங்கன்னா அதெல்லாம் கை கொடுப்பது. இந்த காலகட்டம் வந்து அந்த பிள்ளைகளால் வந்து ஒரு மன மகிழ்ச்சி, பிள்ளைகள் நலம் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய கஷ்டப்பட்டாங்க, போராடினாங்க, எஃபர்ட் போட்டாங்க. இப்போதாங்க அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி ஸ்லாக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு அதில் வந்து ஒரு சுமூகமான பலன்கள் எல்லாமே அருமை. வீட்டிற்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிடுங்க. ஆண்ட்ராய்டு அந்த ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் இருக்கும். பெண்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதை வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, இது நம்ம குடும்பம் தானே, நம்ம வேலை தானே, நம்மளை விட்டால் யார் செய்வா அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துரும். உங்கள் கணவருக்கு நீங்கள் நல்லா வந்து ஒரு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து குடும்பத்தையே, ஏற்கனவே நீங்கள் வந்து குடும்பத்தை ஒரு என்ன சொல்றீங்க அப்படியே தூக்கி நிறுத்தக்கூடியவர்கள், இப்போ இன்னும் வந்து உங்களுக்கு பொறுப்புகள் இன்னும் அதிகமாயிடுச்சுன்னு அதை வந்து ரொம்ப மனமகிழ்வாகவே ஏற்று தன்னம்பிக்கையுடன் தைரியமாக பெண்கள் வந்து இந்த காலகட்டம் செயல்படுவாங்க. உங்க கணவருக்கு ஃபுல் சப்போர்ட் இந்த காலகட்டம் கொடுப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கே உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் வந்து யோசனை, ஒரு குழப்பம் இருந்தாலும் அதையெல்லாம் இதை தாண்டி நம்ம கடந்து வந்துருவோன்ற ஒரு தன்னம்பிக்கை உத்வேகத்துடன் பயணிப்பீங்க. இந்த மாதம் வந்து நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கருமாரி அம்மன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அலங்கரிக்கப்பட்ட அம்பாள் வந்து சுக்கிரனுடைய அம்சம், காமாட்சி அம்மன் அந்த மாதிரி பக்கத்தில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து தாமரை மலர்களை கொடுத்து வழிபடுங்க. தாமரை இல்லைன்னா பன்னீர் ரோஜாவை கொடுத்து வழிபடுங்க. இந்த சித்ரா பௌர்ணமி, இந்த கார்த்திகை பௌர்ணமி வருது இல்லையா, திருவண்ணாமலை தீபம் அன்று ஒரு தயிர் சாதம் வந்து நீங்க கொடுக்கறது, இல்ல சாம்பார் சாதம் கொடுக்கறது, இல்ல பால் பாயாசம் இந்த மாதிரி வெள்ளை பொருட்களை தானம் செய்வது ரொம்ப சிறப்பு. இல்ல எங்களுக்கு ஏற்கனவே பிறப்பு ஜாதகத்துக்குமே செவ்வாய் கொஞ்சம் வீக்கா இருக்காரு, எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஒரு உடம்புல வந்து ஒரு சத்தே இல்லாத மாதிரி இருக்குது, ஒரு எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் ஒரு அப்படியே விடவிடன்னு வருதுன்னு ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க. என்னால் முடியலங்க, என்னதான் நான் இது பண்ணால் கூட நானும் வந்து அப்படியே சமாளித்து கட்ஸாக நிற்கணும்னு பார்க்குறேன், முடிய மாட்டுது அப்படின்லாம் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அவங்களாம் வந்து நிறைய வந்து அன்னதானத்துக்கு அந்த துவரப்பருப்பு இருக்கு இல்லையா, அது வாங்கி கொடுங்க, இல்லை சாம்பார் சாதம் வாங்கி கொடுங்க. அன்னதானம் கொடுக்கும்போது நான் சொல்கிறது தான், ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கணும், எலுமிச்சங்காய் ஊறுகாய் இருக்கணும், இதோட வந்து அன்னதானம் பண்ணுங்கள். முடிகிறவங்க மேலே ஒரு 11 ரூபாயும் வச்சு கொடுங்க. ஏன்னா எப்பயும் வந்து சுக்கரை தான் சில்லறை பண்ணணும். அதை பார்க்க
பார்க்கும்போது தான் அவங்களுக்கு இன்னும் வந்து அந்த பூரண மனமகிழ்வு வரும். ஒரு டீ வச்சாலே இப்போ வந்து சாதாரணமாக 15 ரூபா கம்மி இல்லாமல் ஒரு டீ இல்லை. அதனால உங்களால் முடிஞ்சது சில்லறை பணத்தையும் வைத்து கொடுத்தால் இன்னும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேஷம், இந்த மாதம் வந்து மேன்மை பெறும். நிதானம், பொறுமை, நம்மளுக்கு வந்து தன்னம்பிக்கை தேவை. இந்த மூன்றும் இருந்துச்சுன்னா இந்த மாதத்தை சிறப்பாக கடந்து வந்துடுவீங்க. அடுத்து வரக்கூடிய காலகட்டம் 7.5 சனி ஆச்சு அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். அந்த 7.5 சனியும் வந்து சிறப்பாக கடந்து வரலாம். ஏன்னா சனி போகிறது குருவுடைய வீட்டுக்கு தான். அதனால பாதிப்பு பெருமளவு இருக்காது. அதை வந்து சிறப்பாகவும் கையாண்டு களமிறங்கி வந்துடலாம். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். மேஷ ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும். பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்கு உண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று தங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.